இன்னைக்கு பம்ப்கின் சீட் மட்டும் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கங்களேன், அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் விதையும் சேர்த்து எடுத்துட்டு வராங்கன்னா, முடி வளர்ச்சி அபாரமா இருக்கும். இன்னைக்கு நெறைய கெமிக்கலைசேஷன் நெறைய வந்துருச்சு. ஆனா நல்லா இருக்கு. ஆயில் போட்ட உடனே முடி கொட்டும்னு எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, பழைய முடி தான் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் பயப்படக்கூடாது. காலையில 1 டீஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன் பெரியவங்களா இருந்தா 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கலாம். அதேமாரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லனாக்கா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, சலைவாவோட சேரும்பொழுது அவங்களுக்கு மெட்டபாலிசம் ஹைப்பா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம். இத எடுத்துட்டு போனீங்கன்னா, நாள் முழுக்க வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நீங்க வெயில்ல போறாங்க. இந்த வெயில் சீசனா இருக்கு இப்போ. ஸோ அவங்கலாம் டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ வந்து வாரம் ஒரு தடவ எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. குழந்தைங்க ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நாட்டு சர்க்கரை. இல்ல சும்மாவே கூட சாப்பிட வைக்கலாம். லைட்டா ஃப்ரை பண்ணி குடுத்தாலே போதுமானது. எடுத்து பாக்கெட்ல வச்சு நெறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கடலை மாரி சாப்பிடுறாங்க. ஆரம்பத்திலே இத ஹெசிடேட் பண்ணுவாங்க குழந்தைங்க. இது என்ன பச்சையா இருக்கு. இது சாப்பிடலாமா வேணாமான்னு. லைட்டா ஃப்ரை பண்ணி குடுத்து பாருங்க. அந்த நாட்டு சர்க்கரை அப்படியே குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள தொல்ல பண்ணுவாங்க. "அம்மா நீ குடுத்தியா அத குடு" அப்படின்னு கேட்பாங்க. நெறைய நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில "இதெல்லாம் ஏன் சார் என் பையன் சாப்பிட மாட்டான் சார். என்ன சார் பண்றது? கடலையே சாப்பிட மாட்டேங்கிறான்" அப்படிம்பாங்க. நீங்க குடுத்து பாருங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட சேர்த்து பாருங்க. அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். அவங்க சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டாங்கன்னா, அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ அழகா சாப்பிடுவாங்க. ரொம்ப வெயிட்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் வைக்கிறதே கிடையாது.